Hi friends, welcome to Engineers Today. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அன்னைனிஸ்டி கண்டக்ட் பண்ண ஓபன் புக் எக்ஸாமுக்கு வந்து ரீவேல்யூஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீ எக்ஸாமோட கரண்ட் ஈவன் செமஸ்டர் எக்ஸாம் எழுதணுமே அதுல வந்து மால் பிராக்டிஸ் போடுவாங்களா இல்ல வித்திகல்டு போடுவாங்களா, அப்படி போட்டாங்கன்னா மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இருக்கா, இத பத்தி தான் கம்ப்ளீட்டா பேச போறேன். எல்லாமே முக்கியமான டாபிக் தான். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் இல்ல, ஃபாஸ்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, போன டைம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் MCQங்கறனால ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரே வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருது. மறுபடியும் அதுக்கு ரீவேல்யூஷன் போட்டாலும் எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. ஸோ போன எக்ஸாமுக்கு வந்து ரீவேல்யூஷன் வந்து கொடுக்கல. ஆனா இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா நார்மலா எப்படி நம்ம எழுதி ஸ்டாஃப் கரெக்ஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஓபன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ரீவேல்யூஷன் வந்து இந்த ஓபன் புக் எக்ஸாமுக்கு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் ஃபெயில் ஆயிட்டாவோ இல்ல மார்க் கம்மி ஆயிட்டாவோ நீங்க வந்து தைரியமா வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்றதுக்கு ரெகுலரான ப்ரொசீஜர் தான். பின்ன நார்மலான டைம்ல எப்படி இருந்துச்சோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த ஓபன் புக் எக்ஸாமுக்கும் ரீவேல்யூஷன் அப்ளை பண்றதுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி இதை நான் சொல்றேன்னா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த வித மாற்றமும் இருக்காது. ஒரு கம்ப்யூட்டர் வந்து கரெக்ஷன் பண்ணதா இன்னொரு கம்ப்யூட்டரும் வந்து சொல்ல போகுது. ஆனா ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க் போடலாம், இன்னொரு ஸ்டாஃப் வந்து அதே கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க்கோ இல்ல 5 மார்க்கோ போடலாம். ஸோ வந்து அதிகமா மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அன்னைனிஸ்டி வந்து கண்டிப்பா ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்றதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது இந்த ஓபன் புக் எக்ஸாமுக்கு வந்து மால் பிராக்டிஸ் வித்திகல்டு போடுவாங்களான்னா கண்டிப்பா போடுவாங்க. ஆனா ரொம்ப ரேரா தான் நடக்கும். இந்த மால் பிராக்டிஸ் எதுக்கு போடுவாங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் வித்தியாசமா இருந்தா மால் பிராக்டிஸ் போடுவாங்க. அதே மாதிரி புக்கோட பேப்பரை நீங்க வந்து கிழிச்சு நீங்க டைப் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புக்கை பார்த்து எழுதுற அவசரத்துல அதுக்கும் மால் பிராக்டிஸ் போடுவாங்க. இந்த வித்துகள் எதுக்கு போடுவாங்கன்னா, ஏதாச்சும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜரை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அதாவது அனெக்சர் 1 பேஜ் வந்து நீங்க வைக்காம விட்டுட்டீங்க, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வித்துகல்டு போடுவாங்க. அதே மாதிரி எந்த பேஜ்லயும் உங்களோட நேமோ இல்ல ரிஜிஸ்டர் நம்பரோ இல்ல உங்களோட சிக்னேச்சரோ எந்த பேஜ்லயும் இல்லைன்னா கண்டிப்பா வித்துகல்டு போடுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்துகல்டு போடுறதுக்கும், நான் பின்ன சொன்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் மாத்தி இருக்கிறது ஒவ்வொரு பேஜுக்கும், அதே மாதிரி புக்கை வந்து கிழிச்சு டைப் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து மால் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்படி எல்லாமா சார் பண்ணுவாங்கன்னா, ஒரு அவசரத்துல எவனாச்சும் பண்ணி அவசரத்துல 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணா மால் பிராக்டிஸா புக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒவ்வொரு பேஜுக்கு வந்து சேஞ்ச் ஆகி இருந்துச்சுனாலும் மால் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மால் பிராக்டிஸ் வேணா, அதாவது ஹேண்ட் ரைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகுறது வேணா அதிகமா புக் ஆகலாம். மால் பிராக்டிஸ்ல இந்த கிழிச்சு அட்டாச் பண்றது வேணா கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கலாம். அதாவது ஒரு 4-5 கேசஸ் தமிழ்நாட்டுல மொத்தமா, சரிங்களா, அப்படியே நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா கண்டக்ட் பண்ண மாட்டாங்க இந்த ஓபன் புக் எக்ஸாமை. ஏன்னா ஏதோ போன டைம் வந்து MCQல நிறைய பேர் ஃபெயில் ஆனதுனால கடவுள் புண்ணியத்துல வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஓபன் புக் எக்ஸாமுக்கும் மறுபடியும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா அன்னைனிஸ்டி. அதுக்கு வந்து முடிவே இருக்காது. நீங்க எப்ப வந்து மார்க் ஷீட் வாங்குறது, நீங்க எப்ப சர்டிபிகேட் வாங்குறது. ஸோ இந்த ஓபன் புக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், அதாவது கரண்ட் ஈவன் செமஸ்டர் எக்ஸாமுக்கும் ரீ எக்ஸாம் கண்டிப்பா கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ரிசல்ட் வந்துட்ட பிறகு நீங்க வந்து ரீவேல்யூஷன் வேணா அப்ளை பண்ணலாமே தவிர ரீ எக்ஸாம் இருக்காது. நெக்ஸ்ட் செமஸ்டர்ல தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டா, ஆனா அதுக்கான வாய்ப்பே இருக்காது. 99% எல்லாரும் பாஸ் ஆயிடுவீங்க, worry பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அப்டேட்ஸ் ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2021 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விளம்பரம் மட்டும்தான் வந்திருக்கு. HDFC பேங்க்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தா 2021 பேட்சுக்கு வந்து நாட் அப்ளிகபிள்னு. அது காரணம் என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வந்து அவன் இன்டர்வியூ கூப்பிட்டேங்கிற மாதிரி அவன் வந்து ரீசன் சொல்லியிருக்கான். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இது எப்படிங்க நீங்க அப்படி சொல்லலாம், கவர்மெண்ட் போட்ட அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுக்கு வந்து, இல்லைங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்றதுக்காக நான் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க HDFC பேங்க்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்டாவும் இருக்கு, ஜாப் ஓரியன்டாவும் இருக்கு, கம்பெனி இண்டஸ்ட்ரி இதெல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு இந்த பட்ஜெட்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி எஜுகேஷன்லயும் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுதான்னு பார்ப்போம் ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்ட பிறகு. ஓகேவா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஓபன் புக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணவங்க பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த
ஓப்பன் புக் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 90% அபோவ் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க இந்த ஓப்பன் புக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஒட்டுமொத்தமா இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 27% வந்து சீட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலிங்க்கு. அதுக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 12.35 கோடி வந்து இது வரைக்கும் செலவாயிருக்குங்கிற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. எதுக்குன்னா மதுரை எய்ம்ஸ் காலேஜ் கட்டினதுக்கு இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு செலவாயிருக்குங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது சீக்கிரமாகவே. அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கான அட்மிஷன் வந்து ரெகுலராக இன்னொரு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு செகண்ட் இயர்லேருந்து இந்த எய்ம்ஸ் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மெடிக்கல் கவுன்சில். அடுத்த நியூஸ் என்னன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 26 ஆகஸ்ட் 10 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளையோட முடியுது. இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. ஆகஸ்ட் 10 முடியுது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட அட்மிஷன், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 1,20,000 சீட்டு தான் இருக்குது. அதாவது யூஜி அண்டர் கிராஜுவேட் இளைநிலை படிப்புக்கு வந்து 1,20,000 சீட்டு தான் இருக்கு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா 2,80,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். மேக்சிமம் இப்போ வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க, குறிப்பாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மேலே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கான அட்மிஷன் அதுக்கு வந்து ஜூலை 26 ஆகஸ்ட் 24 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1,28,844 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கேஷ் கட்டினவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ளிகேஷனுக்கு வந்து காசு கட்டினவங்க பார்த்தீங்கன்னா 94,486 பேர் கட்டியிருக்காங்க. இதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 78,755 பேர் வந்து சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்த நியூஸ் என்னன்னா போலி சர்டிஃபிகேட்டோட வந்து ஆர்ட்ஸ் காலேஜோ இல்லை இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோ இல்லை மெடிக்கல் கவுன்சிலிங்கோ ஏதாச்சும் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கேஸாக வந்து புக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து செலக்ட் பண்ண சீட்டும் உங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கேஸாக வந்து இதை வந்து பதிவு பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், லா காலேஜாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆர்ட் செமஸ்டருக்கான அகடமிக் இயர் வந்து